அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசிக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்கிறோம். அப்போ வந்து ஆல்ரெடி சப் இன்ஸ்பெக்டர் ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே அதை நோக்கி தான் படிச்சுன்னு இருக்குங்க. ஆனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பி டக்குன்னு ஜூன் மாதம் எக்ஸாம் வச்சாலும் வச்சிருவாங்க. அப்போ வச்சுட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ பிசிக்கு வந்து கூடிய விரைவில் 3900 வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணி கூட வைக்கலாம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம பகடை பார்க்க போகிறோம். டைஸ் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ். டிஎன்எஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்குமே பகடையில இருந்து கண்டிப்பாக கேள்வி இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு எந்தெந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டண்டோ அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கங்க. அது பார்த்துட்டு போனாதான் எஸ்ஐயை பொறுத்த வரைக்குமே 40க்கு 40 கிளியரா அடிக்கலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கனசதுரத்தில் பிளஸுக்கு எதிராக உள்ள குறி எதுன்னு கேட்டுக்கிறான். அப்ப பிளஸுக்கு ஆப்போசிட். அப்ப டைஸை பொறுத்த வரைக்குமே நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டைஸ்னா எப்பயும் 6 பக்கங்கள் இருக்கும், எப்பயும் ஆப்போசிட் கேட்பாங்க. இப்ப பாருங்க, இப்ப 4 பக்கடை இருக்கு. இப்ப 4 பக்கடையில எல்லாத்துலயுமே பாருங்க. இப்ப இதுக்கும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பகடியும் தேர்ட் பகடியும் எடுத்துக்கங்க. இப்போ பர்சன்டேஜ் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, பிளஸுக்கு ஆப்போசிட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பகடியும் தேர்ட் பகடியும் எடுத்துங்க. ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு. மீதி எல்லாம் வந்து வேறு வேற இருக்கு. அப்ப இதை எடுத்துங்க. அப்ப இதுலயும் பர்சன்டேஜ் அடிச்சிருங்க, இதுலயும் பர்சன்டேஜ் அடிச்சுங்க. கிளாக் வைஸ் இப்போ பாருங்க, பர்சன்டேஜ் இப்படி கிளாக் வைஸ் எதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கல் வருது, அதுக்கு அடுத்தது கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓ வருது, அதுக்கு அடுத்தது கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வருது. எங்க அடிக்கிறீங்களோ அதுல இருந்து நம்ம கிளாக் வைஸ் எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பக்கத்துல பாருங்க. இப்போ பர்சன்டேஜ் அடிச்சுட்டு அடுத்தது என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. பிளஸ்க்கு அடுத்தது கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன நம்ம எழுதலன்னு பாருங்க, மைனஸ் எழுதல. அப்ப மைனஸ். அப்ப பெருக்கலுக்கு ஆப்போசிட் பிளஸ், ஓவுக்கு ஆப்போசிட் டாலர் சிம்பிள், பர்சன்டேஜுக்கு ஆப்போசிட் மைனஸ். இதுதான், இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப பெருக்கலுக்கு ஆப்போசிட் எதுனா பிளஸ்ன்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் என்னது, பிளஸுக்கு ஆப்போசிட் பெருக்கல். ஆன்சர் சி. புரியுதுங்களா? இது ஒண்ணு கிடையாது. இப்ப 4 பகடை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 4 பகடையில எதனா ஒண்ணு சேமா இருக்கும். அப்படி ஒண்ணு சேமா இருந்தா அந்த 2 பகடை எடுத்துங்க, அதையும் கேன்சல் பண்ணுங்க. மீதி அப்படியே கிளாக் வைஸ் போட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்துடும். இது ஃபர்ஸ்ட் கணக்கு. ரெண்டாவது கணக்கு பாருங்க. 2 பகடையை கொடுத்துட்டாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கனசதுரத்தில் 5 என்ற எண் கீழே காணப்பட்டால் மேலே இருக்கும் எண் எது அப்படின்னு கேட்கறாங்க. ஆப்போசிட் தான் கேட்கறாங்க இதுலயும். அப்ப பாருங்க, ரெண்டுத்துலயுமே 1 4 3 இருக்கு, இங்க 6 2 3 இருக்கு. அப்ப ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு, 3 காமனா இருக்கா. அப்ப 3 காமனா அடிச்சிருங்க. இப்ப 3 காமனா அடிச்சிங்கன்னா இப்ப 3க்கு அப்படியே கிளாக் வைஸ் போடுங்க. 3 கிளாக் வைஸ் போட்டீங்கன்னா 4க்கு அடுத்தது 1, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 3 போட்டீங்களா. அப்போ 3க்கு அப்படியே கிளாக் வைஸ் போடுங்க. 2, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 6, மீதி 1 என்ன ஏதல, 5 தான் ஏதல. அவங்க என்ன கேட்டுருக்காங்க, 5க்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 5க்கு ஆப்போசிட் வந்து 3. இப்ப புரியுதுங்களா? எல்லாமே கிளாக் வைஸ். அப்படியே நீங்க எது சேமா இருக்கோ அதை 2 அடிச்சிடணும். அடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு கிளாக் வைஸ் பார்த்துட்டு நீங்க ஆப்போசிட் போடலாம். இதே இப்ப இங்க 4க்கு பதிலாக இங்க 2 இருக்குன்னு வச்சுங்க. அப்ப 3க்கு 3 அடிச்சிட்டீங்க, 2க்கு 2 அடிச்சிட்டீங்கன்னா அப்போ 1க்கு ஆப்போசிட் 6ன்னு நீங்க டைரக்டா போட்டு போயிடலாம். ஏன்னா அது இன்னும் அதாவது ஒரு 2 பக்கடை கொடுத்துட்டு 2 பக்கத்திலேயே சேமான நம்பர் மேல வந்து வெவ்வேறான நம்பர் கொடுத்தாங்கன்னா அப்ப 2 சேமான நம்பரே அடிச்சுட்டு மேல எது இருக்கோ அது மட்டும் ஆப்போசிட்னு நீங்க காட்டிட்டு போகலாம். அதுக்கு அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கனசதுரத்தில் 3 புள்ளிகளுக்கு எதிரே எத்தனை புள்ளிகள் இருக்கும்? 3க்கு ஆப்போசிட் கேட்கறாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், இப்ப 4 பக்கெட் கொடுத்துக்கிறாங்க. இதுல எதனா 2 எடுத்துக்கங்க. இப்ப 2ல எது காமனா இருக்குன்னு பாருங்க. இப்ப பாருங்க, 2ல எது காமனா, 2த்துலயுமே காமனா எது இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, இங்க 3 இருக்கா, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 4 இருக்கு. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, 3க்கு ஆப்போசிட் தான் கேட்டுருக்காங்க. அப்ப 3க்கு ஆப்போசிட் என்னக்குள்ள இங்க பாருங்க. இப்ப 1யும் 4யும் எடுத்துக்கங்க. 1யும் 4யும் எடுத்துக்கங்க. இப்ப 1யும் 4யும் எடுத்துக்கன்னா இது 3 காமனா இருக்கா, இங்கேயும் 3 இருக்கு, மேலேயும் 3 இருக்கு. அடிச்சுங்க. அப்படியே கிளாக் வைஸ் போடுங்க. 6 மேல கிளாக் வைஸ் போட்டீங்கன்னா 4, அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் போட்டீங்கன்னா 3 வருதா. அதே மாதிரி இங்க பாருங்க, 1 2 என்ன ஏதல, 5 ஏதல. அப்ப ஆப்போசிட் என்ன கேக்குறாங்க, 3க்கு ஆப்போசிட் 5. அப்ப 3க்கு ஆப்போசிட் எதுனா 5 தான் ஆன்சர். புரியுதுங்களா நான் எப்படி போடுறேன்னு?
அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப 2 பகடையை எடுத்துக்கணும். அதுல எதனா ஒரு பக்கம் காமனா இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி 4 டைஸ் வரக்குள்ள 2 பகடையை எடுத்துக்கணும். அதுல எதனா ஒரு சைடு காமனா இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணிட்டு அப்படியே கிளாக் வைஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆறுக்கு 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 எதிரே அமையும் ஆறுக்கு எந்த எண்ணெய் ஆறுக்கு ஆப்போசிட் அமையும்னு கேட்டுருக்காங்க. இப்ப பாருங்களேன், இப்ப பாருங்க இது ரெண்டுமே இது பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பகடையும் தேர்ட் பகடையும் எடுத்துங்க. 6 காமனா இருக்கா, அப்ப 6 அடிச்சிருங்க. 6 அடிச்சிட்டிங்களா, அப்படியே ஆப்போசிட் ஏதுங்க. கிளாக் வைஸ் போட்டீங்கன்னா 2 ஆச்சா, அதுக்கு அடுத்து 2 கிளாக் வைஸ் போட்டீங்கன்னா 3, அதுக்கு அடுத்தது 6. இங்க பாருங்க, எங்க இருந்து அடிக்கிறீங்க அங்க இருந்தா கிளாக் வைஸ் பார்க்கணும். அப்ப 5 4 மீதி என்ன இல்ல, 1 இல்ல. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, 6க்கு ஆப்போசிட். அப்ப 6க்கு ஆப்போசிட் 1 தான் ஆன்சர். புரியுதா? அப்ப 6க்கு ஆப்போசிட் என்னது, 1. ஆன்சர் பி. இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, 1க்கு 2 பகடை கொடுத்துருக்காங்க, அதுக்கு 1க்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்டுருக்காங்க. இப்ப பாருங்க, ரெண்டுத்துலயுமே சேமா என்ன இருக்கு, 1 6 இருக்கா. இங்கேயும் பாருங்க, இங்க 4 6 சேமா இருக்கு பாருங்க. 4 6 சேமா இருக்கா, இங்கேயும் 4 6 சேமா இருக்கா. அப்போ 1க்கு ஆப்போசிட் 5 தான். அப்ப ஆன்சர் என்னது, 5. 1க்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்டாங்கன்னா 5 தான் ஆன்சர். அது மாதிரி தான் அடிக்கணும். புரியுதுங்களா? அப்ப இப்ப புரியுதுங்களா? 2 பகடை குத்திட்டாங்க, 2 பக்கமும் சேமா இருக்கு பாருங்க. 4 இருக்கு, மேல 4 இருக்கு, இங்கே 6 இருக்கு, இங்கே 6 இருக்கு. அப்ப 2க்கு 2 கேன்சல். அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னதான், 5 தான் ஆப்போசிட். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க. ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்ப அடுத்த கணக்கு பாருங்களேன். அப்ப எல்லாமே முக்கோணத்தை அந்த டைஸ் வந்து பிரிச்சு வச்சுட்டாங்க. இதை பிரிச்சு வச்சு நீங்க ஒரு பகடியா சேர்க்கக்குள்ள எந்தெந்த ஆப்போசிட் வரும்னு உங்களுக்கு தெரியணும். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் 1 விட்டு 1 வந்து ஆப்போசிட். இப்ப 0, இப்ப இந்த மேல ரவுண்ட் இருக்குங்களா, இதுக்கு ஆப்போசிட் இந்த சதுரம், இந்த சதுரத்துக்கு இது ஆப்போசிட், இந்த முக்கோணத்துக்கு இது ஆப்போசிட். முதல்ல ஆப்போசிட்டை நல்லா தெரிஞ்சுங்க. அது மாதிரி ஆப்போசிட் தெரிஞ்சீங்கன்னா நீங்க மடிக்கக்குள்ள எப்படி வரும்னு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைஸை பாருங்க, மேலேயும் வட்டம் கீழேயும் வட்டம். ஏன்னா வட்டத்துக்கு ஆப்போசிட் என்னது, சதுரம் தான் இருக்கு. அப்ப முக்கோணம் இல்லை, அப்ப இது வந்து வராது. ரெண்டும் வட்ட வட்டமா கொடுத்துக்கிறாங்க பாருங்க. அப்ப என்னது, இது வராது. அதுக்கு அடுத்தது இது பாருங்களேன், 2 முக்கோணமும் பக்கத்து பக்கத்துல ஊத்துறாங்க, இது ஆப்போசிட். அப்ப இது வராது, இதுவும் வராது. அப்போ ஒண்ணு பி இல்லைன்னா டி வர வாய்ப்பு இருக்கு. பிக்கு கூட பாருங்க. இப்ப எப்பயுமே இத வந்து ஒரு ஜோடியா ஞாபகம் வச்சுங்க. இதை ஒரு ஜோடியா ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். இப்ப பாருங்க, அப்படியே மடிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஜோடியா கிடைச்சிடும். புரியுதுங்களா? இதை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஜோடி, அவ்வளவுதான். இப்ப ரவுண்டு, சதுரம், முக்கோணம். அப்ப ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். இது எப்படின்னு தெரியுதுங்களா? அதை பாருங்க, இது ஒரு ஜோடி. புரியுதுங்களா? மடிச்சீங்கன்னா அந்த 3 பக்கமும் ஒண்ணா வர்றது, இது ஒரு ஜோடி. புரியுதுங்களா? அதுக்கடுத்து இது ஒரு ஜோடி. இது மாதிரி பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு 3 பக்கமும் ஒண்ணா வரணும். இங்க பாருங்க, இப்ப இது வந்து ஒரு மடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 3 பக்கமும் என்னது பக்கத்துல வந்துடும். சதுரம், ரவுண்டு, சதுரம், முக்கோணம். இது மாதிரிதான் உங்களுக்கு வரணும். அது மாதிரி ஏன்னா இருக்கா பாருங்க, ரவுண்டு, சதுரம், முக்கோணம். இது வந்து சதுரம் மாதிரி போட்டுக்கிறாங்க, ஆனா இது சரியா வரல. இப்ப பாருங்க, ரவுண்டு, சதுரம், முக்கோணம், இதுதான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது, டி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப பாருங்க, ரவுண்டு முக்கோணம் ஸ்டார் ஸ்டார்னு கொடுத்துனாங்க. இதுக்கு ஆப்போசிட் முதல்ல கண்டுபிடிக்கணும். ரவுண்டுக்கு ஆப்போசிட் ரவுண்டு தான், முக்கோணத்துக்கு ஆப்போசிட் முக்கோணம் தான், ஸ்டாருக்கு ஆப்போசிட் ஸ்டார் தான். இப்ப நான் தான் சொல்லிட்டேன். இது மாதிரி மடிக்கக்குள்ள எப்படி வரும் நல்லா பாத்துங்க. இது ஒரு அந்த 3 பக்கமும் ஒன்னா தெரியறது வந்து இது ஒண்ணு, ரவுண்டு, முக்கோணம், ஸ்டார். அது மாதிரி வரணும். இப்ப அது மாதிரி வருதா பாருங்க, ரவுண்டு, முக்கோணம், ஸ்டாரு. மேல இருக்கிறது ரவுண்டு, அதுதான் மேப்பாக்கும். அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ரவுண்டு, முக்கோணம், ஸ்டார். அப்ப ஆன்சர் வந்து என்னது, பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? பாருங்க, இதை வச்சுக்கின்னு இதை வந்து கரெக்டா வச்சுங்க. மேல இப்ப இதுதான் மேப்பக்கம். இது வந்து இது அப்படியே 3 ஒண்ணா வரணும். அப்ப இது எப்படின்னு பாத்துக்கிங்க, ரவுண்டு, முக்கோணம், ஸ்டாரு. அப்ப மேல வந்து ரவுண்டு வரணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பில தான் வந்து ரவுண்டு, முக்கோணம் மேல வருது. அப்ப ரவுண்டு, முக்கோணம், ஸ்டார். இப்ப அடுத்தது பாருங்க, கீழே உள்ள கனசதுரங்களில் 2க்கு எதிரே உள்ள எண்ணை காண்கன்னு கேட்டுக்கிறான். கீழே உள்ள கனசதுரங்களில் 2க்கு ஆப்போசிட். இப்ப 2க்கு ஆப்போசிட் கேட்டுக்கிறாங்கல்ல. இப்ப பாருங்களேன், இப்ப 6 6 சேமா இருக்கா. அப்ப இந்த 2 பகடி எடுத்துங்க, 6 6 அடிச்சுங்க. அப்படியே கிளாக் வைஸ் பாருங்க,
4 1 6 இதை வச்சுன்னா 3 5 அடுத்தது என்ன இல்லை 2 இல்லை, அவங்க 2க்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்னது 6. 6 தான் என்னது 2க்கு ஆப்போசிட்டு 6. அதுக்கு அடுத்தது பாருங்க, லாஸ்ட் கணக்கு பாருங்க. கீழே கனசதுல கடைசி உள்ள கனசதுரத்தின் அடிப்பகுதியில் எண்ணெய் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. கீழே உள்ள கனசதுரங்களில் கடைசியுள்ள கனசதுரத்தின் அடிப்பக்கத்தில் இன்னைக்கு, அதாவது 4உடைய ஆப்போசிட் கேட்குறாங்க. 4உடைய ஆப்போசிட் தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ 2 டைஸும் சேமா இருக்கணும். அதாவது 1 இருந்தாலே போதும். இப்போ இங்க 4 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கா, இங்க பாருங்க இந்த டைஸும் இந்த டைஸ் எடுத்துங்க. 4 4 அடிச்சிருங்க. 4 4 அடிச்சிங்கன்னா என்னது கிளாக் வைஸ் அப்படியே வாங்க. 3 2 4 இதுல இருந்து வாங்க 5 1. அடுத்தது என்ன இல்லை 4 6 இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்க ஆப்போசிட் கேட்குறாங்க. 4உடைய ஆப்போசிட் அப்போ 6 தான். புரியுதுங்களா எப்படின்னு? 2 டைஸ் எடுத்துக்கணும். அந்த 2 டைஸ்ல எதனா 1 சேமா இருக்கும். அந்த சேமா இருந்தீங்கன்னா சேமானதை நீங்க கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் இங்க அடிக்கிறீங்களா இதுல இருந்து கிளாக் வைஸ் வரணும், அப்படி வரணும். அதே மாதிரி இங்க அடிக்கிறீங்களா இதுல இருந்து கிளாக் வைஸ், அது மாதிரி வந்து நீங்க போட்டீங்கன்னா எதிர்பார்க்க கண்டுபிடிச்சலாம். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.